இன்றைய தினம் எல்லாரும் வந்து அங்கே போய் ஒரு ஆறுதலான வார்த்தையில வந்து கூறி எதுக்கும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி போய் கதைச்சி ஆறுதலான வார்த்தை சொல்றேன்னா போன்ல சொல்லாங்க இது நாங்கள் ரீச் ஆக போகிறோம். ரீச் ஆக சும்மா நாக்கு சொல்லி கொடுப்போம் ஊதுகுழல் முகத்தோட பத்தியால் என்ன இஞ்சவா பாப்பா நீ என்ன கழிக்குது இஞ்சவா நீ என்ன செய்கிறான்ற சொல்லு பாப்போம். உதுல இருந்தா அப்புறம் வர போறாள். அனைவருக்கும் வணக்கம். நான் நானு. இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா எங்கட விட்டு அப்போ இன்றைக்கு வந்து யார் வீட்டில் நிற்கணும் வந்து வெள்ளிக்கலாம் சொல்லி அதுக்கு முன்னாடி வந்து அச்சிட்ட வடிவ சொல்லி வர என்ன பண்ணோம் இப்போ எல்லாருக்கும் வந்து பக்கையாக கூட மாறிச்சு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்போ வெள்ளிக்கிழமை இருந்தாலே எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து வெள்ளியில் சமைக்கிறேன் வந்து. ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை வந்து வித்தியாசம் ஏன்னு பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து நிறைய கறி மரக்கறி எல்லாம் வந்து சமைச்சு நான் கடைக்கு போயிட்டேன். என்னுடைய வெள்ளிக்கிழமை சமைக்கிறேன்னு கூட கடைக்கு போயிட்டேன். பார்த்தீங்கன்னா அனுஷ்காக்கா ஷாருக்காலாம் வீட்டை வந்து கடல் புடலான சமையல் எல்லாம் வந்து சமைச்சு வச்சிருக்கு. என்ன ரீசன் தெரியாத சொல்ல அத்தானம் வந்து யாழ்ப்பாண வேலைக்கு போயிட்டார். அப்போ வீட்டில் வந்து ஒரு அமில்ல கடைகளுக்கு வந்து பண்ண மோட்டர் சைக்கிள் வந்து பழதாகிட்டு அப்போ கடைகளுக்கு வந்து போய் தண்டி கொள்ளலாம் வாங்குற கஷ்டம் சின்ன பிள்ளைகளோட சொல்லிப்பட்ட. அப்போ இங்கே வந்து மலமலண்ட நிச்சயாக்கா வந்து அப்போ என்ன சொல்லி கொண்டு தம்பி குட்டியை தந்துட்டு வரேன் நடந்து வந்துட்டீங்களா பார்த்தீங்களா. ஷாருக்கா வந்து காலப்படி என்ன தம்பி ஷாருக்கா விட்டோடனே தம்பி வீட்டு வந்தாங்க. வீட்டு வருவாங்க இல்லை என்ன சுவாசத்தான் வந்து தம்பிக்கு வந்து வேலை மேல் மாடியில் அந்த ஃபிட்டிங் செய்யணுமே நான் அது வெல்கனி வேலை செய்யணுமா இங்கிலீஷ் வெல்கனி அப்படியோ சரி. அப்போ அந்த வேலைக்கு வந்து போயிட்டார். அப்போ அனுஷ்வாக்காமன் சமைச்சிட்டேன். ஆனாலும் அந்த கடமையை வந்து மூத்தக்கா விடையில கொஞ்சம் வசந்துக்கு கோல் அடித்து வர சொல்லி சோத்து பாதல் கொடுத்து தான் போட்டுருக்குறா தெரியுமா. வசந்துக்கு அக்காட ஒரு கூட ஒதுக்கிப்போம் சார்பாக்கா வீடியோ வந்து சிரிக்கிறான் மூத்த முறை இருக்கும் மாஸ்கம் வச்சு போட்டிக்க வசந்துக்கு ஒழுத்த சோக்கு தெரியல தாடியெல்லாம் பழத்தை அப்படி வந்து விட்டி கொண்டு இருக்கிற பார்த்தா அதுதான் இப்படி 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 இது காய்ச்சி காய்ச்சி மதுராண்டு முன்னாடி மதுரா பார்த்தா கோயில் அது மட்டும் இல்லாம முக்கியமான நான் மூத்தக்கா அனுஷியாக்கா சாருவாக்கா இவ்வளோ பேரும் வந்து இன்றைக்கு பின்னேரம் வந்து மிஸ்டர் சுமன் அண்ணா விட்ட போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அன்னி வந்து வீடியோ வந்து பதிவு செய்திருந்தவா கம்சியில் இதை குறித்து. அப்போ நாங்களும் வந்து இன்றைய தினம் எல்லாரும் வந்து அங்கே போய் ஒரு ஆறுதலான வார்த்தையில வந்து கூறி எதுக்கும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி போய் கதைச்சி ஆறுதலான வார்த்தை சொல்றேன்னா போன்ல சொல்லாங்க போய் நேரவா பிள்ளைங்க நிலவரங்கள் பார்த்து என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க பின்ன அதை வந்து இப்போ வந்து அவைகளுக்கு வந்து உதவி செய்வாங்க. அப்போ அதே வந்து நாங்கள் போய் பார்க்க போகிறோம் இன்றைய தினம். அப்போ மூத்தக்கா வந்து இன்றைக்கு நடந்து விட்ட வர இருந்தவா பாவம் என் அத்தான் வந்து வேலைக்கு போயிட்டா யாழ்ப்பாண வேலைக்கு. அப்போ குடிப்பிய நீ பிடிச்சு கொண்டு பிடிச்ச அப்ப என்ன இந்த ஓவர்ல சிக்கன் இருக்கு இல்லையா நீங்க அப்படி வர வேலை கண்டவடி எல்லாம் யூடியூப்ல கண்டவடி வந்து யூடியூப்ல எல்லாம் ஜெயிட் பண்ணி கோழிக்கு அப்புழு வருது மயிலோக்கு அப்புழு வருது எல்லாத்த மாதிரி கொண்டு அது ஓவர்ண்டா தான் வாங்கலாம் 50-50 போட்டா வாங்கலாம்.
இன்றைக்கு வந்து ஆஃபர் கேஎஃப்சியில் நெல்லியடியில் வந்து 10 பீஸ் எடுத்தால் 10 பீஸ் ஃப்ரீ. ஓ அப்போ நீங்கள் வந்து நாங்கள் இப்போ 3000 ரூபாண்டா 1500 போட்டால் ஓகே தான். உங்களுக்கு 10 பீஸ் உங்களுக்கு 10 பீஸ் 3000 ரூபாய் 10 பீஸ் வருது. அது தெரியாத செல்லம் சொல்கிறேன். எவ்வளோ வருது தெரியல. வெள்ளியில் மட்டும்தான் அந்த ஆஃபர். திரும்பி அவங்களுக்கு எடுத்து தரலாம். நல்ல சிக்கன் உண்மைக்குமே வந்து அப்படி ஒரு ஐடியா இன்றைக்கு பின்னேறம் இருக்கிறேன். நீங்கள் ஓவன்டா தான் அந்த ஐடியா போகும். இல்லாட்டி நீங்கள் கழிக்கப்பட்டார் பிடிக்கும். அதானுக்கு பிடிக்கும். அப்ப சரி அப்ப நாங்க வந்து இன்னைக்கு அங்க 3 மணிக்கு போகணும். ஆத்துமா வர சரி என்னதுல போறீங்க? ஆத்திமா வர நாங்கள் வந்து இப்ப நடந்த போறீங்க. நாங்க 3 பேரும் போகமா போலாம். இல்ல ஆட்டோ ஆட்டோ பிக்மி பிக்மி போட்டாலும் பிக்மி போடுவோம். பிக்மி லாபம் உங்களோட ஆட்டோ காசை விட குறையும். என்ன வருவேன் குடியூரலுக்கு தயாராகுறா. நான் தான் தயாராக கொம்பெனியா நிக்கிறேன் இப்போதைக்கு. இப்ப தம்பின குடிபுறலுக்கு வந்து பெரிய ஒரு கொம்பெனி இலகுவான வழிமுறைகளை பாருங்க பம்பளை வீட்டு அடிச்சு வெள்ளனை வந்த பிறகு அதான் தந்து விட்டா ஃப்ரிட்ஜுக்கு வைக்கும். இப்போ சொல்றா இது முடிய அடுத்த டோன் வந்து உருளைக்கிழங்கு இருக்காம உருளைக்கிழங்க வடிச்சு ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு பூசை போடுறேன். உங்களை பக்கத்துல நல்ல சைஸா தான் இருக்கிறீங்க சாப்பிடுறீங்க. அப்ப சார் இப்ப வாங்க நாங்கள் அரிசி அக்கா சமைச்சதை காட்டி கொண்டு இது சொன்னேன் நான். என்னது சொல்லுவாங்க என்ன கராம்பு ஊற வச்சுட்டு அதில் கலர் பண்ணா அதை எடுத்து ஸ்ப்ரே எல்லாம் வந்து ஆக வீடியோல பார்த்துட்டு கடைசியா இது வராது, சைடு எஃபெக்ட் வராது. என்னென்ன கராம்பு எடுத்து எல்லாம் நேச்சுரல் தான். சமையல் சொல்லி தரா கராம்பு எடுத்து என்னத்துக்கு போடுறது? தண்ணிக்கு ஊற போட்டா நல்லா வரும். சாயம் பிடிச்ச மாதிரி வரும். அது என்னது இல்லையா நல்ல க்ளோவிங் ஸ்கின் க்ளோவிங். நான் வந்து எனக்கு சர்ச் பண்ணி கொண்டு போவோம் பாப்போம். தம்பி குடி ஊரில் அந்த கிரீம் சாருக்கா வந்து இயற்கைக்கு போறா, நான் வந்து செயற்கைக்கு போறேன். நீங்களும் என்னதுக்கு போறீங்க? அது வந்து குடிமுறைக்கு 2 நாளைக்கு முன்னா ஷேப்பா கொஞ்சம் குடிமுறைக்கு வந்து கிராண்டா வளர்க்குவாங்க. அப்ப முடி வந்து முடிய காட்டுங்க. நான் இப்படி கொண்ட போட போறேன் சாய் குழம்பு கறியல் மாதிரி வெட்டி போட்டு செய்யக்கூடாது. என்ன செய்யறது? எந்த முடி வந்து உண்மைக்கு செட்டியான புள்ள அதையே நானே ஒத்துக்கொள்றேன். இந்த முடி வந்து புள்ள அதையே பழுதாக்குற அளவுக்கு பழுதாக்கும். சரி இப்போ நாங்க சாப்பாட்டை வந்து காட்டுவோம். அது இப்போ வந்து எங்களோட கிச்சனுக்குள்ள நாங்கள் வந்துட்டோம். சரியோ சரி நாங்கள் இப்போ வந்து சாப்பாடு காட்டுறதுக்கு நம்ம ஒரு கேள்வி எல்லாருக்கும். சரியோ இந்த கேள்விக்கு வந்து விட தெரிஞ்சாலும் கண்டிப்பா வந்து பதில் வந்து கொமெண்ட்ல போட்டு கொடுப்போம். ஏன்னா என்ன பதில் என்று பாத்தீங்கன்னா என்ன கேள்வி என்று சாரி என்ன கேள்வி என்று பாத்தீங்கன்னா லண்டா மறந்துட்டேன் அதுக்கிடையே சாரி உலகத்திலேயே மிகவும் பிரிக்க முடியாத ஜோடியதான் கழுதைய பாத்தீங்களா சொல்லி தருது. ஏன் பிரிக்கல? இப்போ கோயில்களில் பிரிக்கலாது. ஒரு சில பிறந்தா இன்னொன்று கால் வாழ்க்கையில போட மாட்டீங்க. எத்தனை பேர் போட்டு கொண்டு தெரியும்? அது உங்களுக்கு தெரியுமே. இல்ல பிரிக்கல அது சோடியா தான் போடுங்க. கழிக்க 2 மணி தான் கழிப்பீங்க. இல்ல நீங்கள் அந்த தர்மம் எடுக்கிறாங்கள கூட பாக்குறீங்களா? என்றாலும் இல்ல இதுதான் வந்து உண்மையான ஒரு கதை. சொல்ல இருந்தனா அவ வந்து வீடியோ அப்படியே சொல்லி அது நீங்க சொன்னோடனே தெரிஞ்சுட்டு தானே. பிறகு நான் யோசிச்சேன் அவையெல்லாம் அப்படி போட்டு கொண்டு இருந்தேன் போட்டு பேச இருந்துச்சு. சரி அப்ப வந்து சமையலுக்குள்ள போமா. என்ன பேர்? லோதி பருப்பு சொதி புளிய காட்டுறது பூசணிக்காய்
குழம்பு டுவாய் பூசணிக்காய் குழம்பு, அப்புறம் வந்து கத்தரிக்காய் வதக்கல், அப்புறம் வந்து கீரை, அப்புறம் தக்காளி பழ சாம்பார். சரி, இது மட்டும் இல்லாமல் எங்களோட மூத்தக்கா வந்து சாப்பாடு கொடுத்துக்கா சாப்பிட்டு காட்டுறீங்களா? சாப்பிட்டு காட்டுல அது என்ன மாஸ்கோட விற்கிது அப்படின்னு சாப்பிட்றது. சரி, அப்போ நானும் அட்லீஸ்ட் விரிச்சுண்டாவது பார்ப்போம். அது குழம்பு பொரிச்சு வைக்கலையா? கறி இருந்து கிழங்கு பொரிச்சு வைக்கிறது என்ன கொழுப்பு உங்களுக்கு? எனக்கு இவ்வளோ கறி விருப்பம் இல்லை. ஒரு கறியும் ஒரு வெள்ளக்கறியும் வா முட்டை அவிச்சு வச்சுக்கூட அக்கா பாவம். நான் கோயில் சோறு வண்டி வச்சுட்டு வந்தேன் சாப்பிடுவோம் உண்டு சிவங்கோயிலில். இல்லை வேண்டினா உங்களுக்கு போய் வசந்துக்கு பிடிக்குது குழாச்சி அடிக்கலாம். செம்மையாக இருக்கும். கடலை கத்தரிக்க, மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்க, அப்புறம் சோயா மீட்டு வசந்துக்கு பிடிச்சது, அப்புறம் பருப்பு, அப்புறம் முட்டை, அப்புறம் வெள்ளைச்சோறு. எப்படி இருக்கு குழாச்சி அடிக்க? பார்க்கலாம். ஏன் வசந்த் நீங்கள் எனக்கு மெனக்கெடுப்பா நான் பிடிச்சி வைக்கலையா? முட்டையா வச்சு வச்சது காணாது. பருக்கணி பொறிக்கணும். நீங்கள் நல்லா சமைச்சு களைச்சிட்டீங்களே நண்டைக்கு. என்னப்பா நானும் எனக்கு உங்களுக்கு நினைப்பீங்க சும்மா உண்டு. ஒரு வீடியோ கால் பண்ணிட்டா வந்து சப்போர்ட் பண்ணதுன்ற ஒரு பிள்ளை வந்து சப்போர்ட் பண்ண எவ்வளோ வேலையை விட்டுட்டு தான் வந்து நானும் பாருங்க வெள்ளிக்கிழமை நேரத்தில் எனக்கு வந்து நிறைய வேலை நல்லா எவ்வளோ யோசிச்சு நான் குளோரிங் போட்டு பாத்ரூம் இல்லாமல் இருக்கா கழுவி சகல வேலையை விட்டு கொடுக்க செய்யணும்ண்டு. ஆனால் வந்து செய்யலாமல் போயிட்டேன்டா காலமுறை வசந்தோட கடையில் வந்து நிறைய உடுப்போல் கொடுக்கணும். பின்னேரம் செய்யுங்க. பின்னேரம் வந்து சமைக்கணும் இல்லை கம்சியை போய் பார்க்கணும். அவ்வளோ வேலை இருக்குமே நான் தோசை மோத்தோட இருந்து சும்மா கிடைக்கக்கூடாது. இல்லாதான் வசந்து தெரியுமே சார் பேசி பேசி எல்லா வசதியும் ஏற்பாடு செய்தும் உங்களுக்கு மட்டும்தான் இந்த வேலை செய்ய கஷ்டம். என்னென்ன வசதி ரோவா வச்சுக்கிட்டே எல்லாம் ரோவா இப்போ உங்களுக்கு எல்லாம் கைக்குள்ளே இருக்கு. எனக்கு என்ன உங்களுக்கு தேவைன்னு சொல்லுங்க. ஒன்றுக்கும் பள்ளியில் சமைக்க வலிக்கிட்டா ஒன்றுக்கும் பள்ளியில் போக தேவையில்லை. கிச்சனுக்கு வேண்டே சமைக்கலாம். உடுப்பு துவைக்கணும்னா மிஷினில் வச்சு ஊச்சா மாற்றி விட்டா உடுப்பை துவைச்சி தரும். நீங்கள் காயத்தானே போடுறீங்க தூக்கி கொண்டு எப்படியே இப்படியே போட்டு வரீங்க எல்லாம் நடிப்பியாரு. சரி, அப்போ நாங்கள் இன்னைக்கு நல்ல விஷயத்துக்கு போக போகிறோம். சரி, நீங்கள் சாப்பிடுங்க வசந்த். மாஸ்க் போட்டுக்கிட்டே வசந்த் சாப்பிட்டு காட்டாது. அப்போ நான் வந்து இப்போ மூத்தக்கா எல்லாரும் சேர்ந்து பிக்மி போட்டுவிட்டு நாங்கள் பிக்னிக் கொண்டு போக போகிறீங்க. பிக்மி போட்டுக்கொண்டு மூத்தக்கா வைத்து கொண்டு போகணும். அப்படி போகணும் அடிப்பினா நாளைக்கு 3 பேரே தின்னுவோம் பிக்மிக்கு. 300 அப்படி வரும். நான் நீங்கள் பிக்மி போடுவோம். பிக்மி சூப்பர். பிக்மி வந்து ரேட் வந்து குறையும். யாரு போட தெரியும் பிக்மி? பிக்மி போட தெரியும். சாமி அவள் கேன்டீன் மாடு போட தெரியும் போடுறேன். பிக்மி வந்து குறையும். சரி, போட்டுட்டு அப்புறம் நாங்கள் பிக்மியில் வரோம். சரி, அப்போ நாங்கள் வந்து இன்றைய வந்து அக்காவிட்ட போய் வீடியோ தொடரும். கொடுக்கிட்டீங்களா கையில் என்ன திம்ம பேக்கோட நோய்வாய்ப்பட்டாக்கும் பேக்கு அதிகமாகும். அக்கா இருந்தால் கடையில் ஒன்று சாப்பிட போகுது. உருக்கிட்டீங்க இடையில. வசந்த் வந்து இப்போ காசு வந்துட்டு போகுது. கம்சிக்கு வந்து வெறும் கையோட போக வேண்டாமா என்ன வாங்கிட்டு போக சொல்லி. சரி, என்ன வேண்டு வரேன்? பாப்பா அது அது நீண்டுடும் இந்த மழை சும்மா மழை. அதான் பார்த்தீங்க நம்ம ஊதுகுழல் மோத்தோட பார்த்தியா என்ன இஞ்சவா பாப்பா நீ என்ன கழிக்குது இஞ்சவா இஞ்சவா நீ என்ன செய்கிறான்ற சொல்லு பாப்போம். இதில் இருந்தா அப்புறம் வர போகிறாள். அடு அடு தென்னை மரத்தில் ஏறிடு வருவாள். இங்கே பாருங்க எங்கட வெள்ளை ரோசா பாருங்க என்ன மாதிரி பூத்துட்டு பாவ் அனுச்சியான்னு வெள்ளை ரோசா வந்து பார் சொல்லு வெள்ளை ஜவரத்தை பார்த்தீங்க உங்களுக்கு வந்து பார்த்துட்டு போங்க.
நாங்கள் எடுத்து ஆடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா ஆத்திக்குட்டி வந்துட்டு இருப்பாள் ஒரு முட்டை காரில் ஏன்னா இப்படிதான் நான் வந்தேன் தானே ஸோ அஸ்டி நான் கூட்டி கொண்டு வரேன் ஆக்களுக்கு எத்தனை கணக்கான குட்டிக்கா அஸ்வினை பேர் அவ்வளோ நிதானமாக கூட்டி கொண்டு வராருடா ஒரு பொறுப்பான அண்ணா வந்து அந்த ஜோடி வரலாம் மேல்குட்டி மாதிரி அஜின மாண்டி ஆத்தின் ஓட்டத்துக்கு அஸ்வினி தெரியா வீடியோ இப்படி வருது ஏதோ ஒன்று செய்துட்டா கூட கொண்டு வரான் கையை அப்படி இருந்தாரு அம்மாவும் இதெல்லாம் சின்ன ஒரு அழுன சிப்பி மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணுறது வேற கை பெருசா கிடக்கு. ஓகே இப்போ வந்து நாங்கள் சாரு அக்கா விட்ட வழுக்கிட்டு கொண்டு வந்துட்டோம். தம்பி 2 கூட தம்பி 2 கொடுத்துட்டேன். இப்போ வந்து நாங்கள் வழுக்கிட்டு எல்லாம் நிற்கிறோம். ஆட்டோவுக்கு கால் பண்ணி போட்டு நிற்கிறோம். வழுக்கிட்டு கொண்டு போகிற சாரு அக்கா பாருங்க வாங்க வாங்க வடைக்கு வாங்க இதில். ஓ நாங்கள் வந்து இப்போ எல்லாரும் போகிறக்கு வந்து மூத்தக்கா வளைக்க வந்து வழுக்கிட்டு பார்த்து கொண்டு நிற்கிறோம். சிக்காய் சாருக்கா என்ன கையில் கொண்டு வரீங்க யாருக்கு சந்தியா பாபா பல்லாருக்கும் கூட தோடு எது போட்டாலும் அழகுதான் சாருவக்கா வந்து தங்கட வீட்டு கோழி வந்து கொண்டு போகிறோம். அதாவது வந்து கம்சிக்கு இந்த டைம் வந்து இப்படியான சாப்பாடுகள் வந்து கொடுக்குவோம் பண்ணுறது. ஏன்னா அவன் ஜாம்பு வாங்கிடலாம் அதோட தான் கொண்டு போகலாம். இந்தாங்க அப்போ அரிசியாக்கா என்னமே விளக்கிட்டீங்களா? ஓ எஸ் அப்போ ரெடி பண்ணலாங்கிற பார்க்கறது மூத்த காவையும் கூட்டிக் கொண்டு அப்படியே நாங்கள் மூத்த காவையும் வந்து கூட்டிக் கொண்டு அப்படியே வந்து நாங்கள் மாநிலக்கிட்ட போய் சரி ஏன்னா அப்போ ஆட்டோவை கால் பண்ணுவோம். பிக்மி என்ற காரண்டா ஓடுறண்டா உண்மைக்குமே வந்து இதான் நாக்களா இருக்கும். இது கரட முறாடு. இப்போ நாங்கள் பிக்மியில தான் இதில் வந்து சொன்னாங்க அங்கே நாங்கள் வேறு ஆட்டோ பிடிச்சி போகிறோம். சும்மா இறக்கி விட்டா மூங்கலுவாதமும் அதுதான் அவர் உடனே சொன்னோம்னா நீங்கள் இதில் இறக்குங்க ஆட்டோ பிடிச்சிட்டு போகிறோம். ஆத்துமா வளர்க்கட்டாச்சா பிள்ளை சரி ஏஞ்சுமா என்ன செய்றீங்க ஒதுக்க இஞ்சல வாங்க இந்த இதை கொடு ஏஞ்சுமா உனக்கு ஒரு புதிய வாவ் இந்த சாருவக்கா விட்ட பாருங்க ஈச்சம்பழத்தை வாவ் காணிக்கிய அங்கால பாம்பு இஞ்சால வாங்க வாவ் இதுக்காக்கா காய் ஆய போய் பாம்பு கொத்து வாங்க வேண்டியா வரும். வேணாம் 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 அரிசியாக்கா வளர்க்கட்டீங்களா இப்போ போகிறாக்கு? இன்னும் காணையில் ஆட்டோக்காரனை வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஏண்ணா இங்கே காக்கள் எல்லாம் ஒரு சைஸில் நிற்கிறேன் எல்லாரும் என்னண்டு அதுதான் தண்ணி கொடுத்துட்டு வாயை கழுவி இருக்கிறேன் சாப்பிட்டு ஹலோ ஏதோ சரட்டா காட்டாங்க கட்டு கட்டு ஆம்பளங்களை கணக்கு வந்துட்டோம் வந்தோடனே முதலாவது காட்சியா அவருடைய அந்த வட்டப்பட்டு குடியில பாப்பேன். இது நாங்கள் ரீச் ஆக போகிறோம். ரீச் ஆக அம்மா தந்தவா சும்மா நாக்கு நாங்கள் சொல்லி கொடுப்போம் என்ன ஹிட் பண்ணு களி மண்ணுக்கும் இந்த ஓலைக்கும் நான் அடிமை. நீங்கள் அதுவும் மடிவாக இருக்கு. இந்த சாப்பிட்டு மாதிரி எல்லாம் செய்தது நல்லா இருக்கு. மானுக்கு வந்து கடை சாப்பாடு பிடிக்காதாம் சரி அதனால அவங்களோட வீட்டில் சமைக்காத நாட்கள் எல்லாம் நம்மளுடைய மூத்தக்கா வீட்டிலேருந்து பார்சல் வரும். இந்த அங்கே உங்களுக்கு சாப்பிடுங்க என்ஜாய் அப்படிங்க
இல்லை நீங்கள் போடுங்க உங்களை மூத்த காண்ட பொரியல் சாப்பாடு வடிவே இருக்கு ஆனால் என்ன வேலை அதான் நான் சொன்னேனே இப்போ எவ்வளோதான் கோட்டை கோபுரமா இருந்தாலும் சீமேந்த விட என்ன பொறுத்தவரைக்கும் மண் குடிசை கீடாக்காது எதுவுமே நான் ஆசையாக இருக்கு பார்க்கவே நல்லா இருக்கு என்ன புல்லா அப்படி வரைக்க மட்டும் வைக்கணும் இது வைக்கணுமா இது என்ன மட்டையோ என்ன அது அது பட்டை விட்டுறீங்களா மட்டை இல்லை பட்டை நல்லா இருக்குங்க பட்டை அமைப்பு வந்து வடிவா இருக்கு இறங்கி ரெண்டு பாருங்க சூப்பர் சூப்பர் பாப்பா கோழியை கொண்டு நல்ல ஃப்ரிட்ஜுக்கு வைங்கப்பா ஒரு ஜரமண வியாழம் ஆயிடுச்சு மான்மா ஒன்றும் பெறாது நானி இதெல்லாம் உள்ள மர ஒர்க் தான் அப்படி மரம் வாங்கு ஆனால் இதுக்கு சமைக்க வேண்டியதோட நல்ல ஒரு டீ டைமில் வந்து எல்லாம் ஃபன் பண்ணலாம் சார்மி ஒரு சோட்டு வித்தோன்னா நாங்கள் டீ எல்லாம் சோட்டு சொல்ல வந்து பின்னத்தில் அம்மாச்சி கொடுக்குறவா செஞ்சால வரலாம் சூப்பரா இருக்கு பாருங்க இப்படி வடிவா இருக்கு இப்படி வடிவா இருக்குன்னு பாருங்க மழை 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 வருது மழை வந்துட்டு மழை கவனம் பரவாயில்ல போங்க அவ்வளோ வளர்ந்த மாதிரி இல்லை வளர்ந்துட்டு சரி அப்போ நாங்களும் வந்து அப்படியே சரியா நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் ஓகே நாங்கள் கம்சியம் வந்து பார்த்துட்டு அப்படி வந்து வீட்டை போய் சரி ஓகே நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றி கற்றுக்கலாம் மறக்காம உங்களுக்கு குட்டி குட்டி பிடிக்குமோ சரி ஓகே பாய்